வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு காமெடி படம் தான் குயிக்கோ. இந்த குயிக்கோ படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் இப்போ அவைலபிளாக இருக்குது. மல்டிபிள் லாங்குவேஜஸில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் விதார்த், யோகி பாபு, வினோதினி, இளவரசு அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அருள் செழியன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு வயசான பாட்டி வந்து ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அந்த பாட்டி வந்து படுத்த படுக்கையாக உடம்பு முடியாமல் இருக்காங்க. ஸோ இந்த பாட்டியோட பேரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல இந்த பாட்டி வந்து இறந்து போக பேரனுக்கு ஃபோன் பண்ணி தகவல் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பாட்டியோடைய பேரை வந்து துபாயிலேருந்து இங்கே வரதுக்கு எப்படி ஒரு 2-3 நாளாச்சும் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அந்த பாட்டியோடைய டெட் பாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக ஒரு ஃப்ரீசர் பாக்ஸும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த ஃப்ரீசர் பாக்ஸை கொண்டு வரவர் தான் படத்துடைய ஹீரோ. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிற வேலையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேலை. ஸோ அவர் வந்து டுட்டோரியல் காலேஜில் வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்காரு. சில சிச்சுவேஷன் காரணமாக இந்த ஃப்ரீசர் பாக்ஸை எப்படியாச்சும் இந்த ஊரில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம ஹீரோ தள்ளப்படுறாரு. ஸோ இந்த ஒரு கிராமத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா அந்த கிராமத்தை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த பாட்டியுடைய பேரை வந்து துபாயிலேருந்து வந்தாரா இல்லையா, அவர் வந்ததுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன, நம்ம ஹீரோ வந்துட்டு எப்போ அந்த கிராமத்துலேருந்து கிளம்புனாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்துடைய கதையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு கதை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது. போகிற போக்கில் ஒரு நிகழ்வு வந்து நடந்துருச்சு. ஸோ அதை சுற்றி இந்த கேரக்டர்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த ஒரு கேரக்டரும் அந்த கிராமத்தில் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி ப்ராப்ளம் எல்லாம் என்னென்ன, அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. பெருசாக இந்த படத்தில் ஒரு ட்விஸ்டோ டர்ன்ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இருக்காது. அப்படியே போகிற போக்கில் இந்த படத்தோடைய கதையை வந்து சொல்லி அதுக்கப்புறம் முடிச்சிருவாங்க. இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த விதார்த், யோகி பாபு, அதுக்கப்புறம் இளவரசு, வினோதினி எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு சில எமோஷனலான சீக்வன்ஸும் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. தன்னுடைய பாட்டியோட ஞாபகமா அவங்க இருந்த அந்த ஐஸ் பாக்ஸை வந்து ஒரு நினைவு சின்னமா வச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோ வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து அதை பாதுகாத்து தன்னுடைய வீட்டில் வந்து வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டச்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி நீட்டா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எங்கெங்க தேவையோ அதை வந்து நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த கதைக்குள்ள நடக்கக்கூடிய இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி படத்தில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து பார்க்க நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். யோகி பாபு வரக்கூடிய ஒரு சில இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கான திரைக்கதை வந்து சூப்பராகவே அமைச்சிருந்தாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த படத்தில் ஒரு திருப்பமோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸாக வந்து தோணுச்சு. இவங்க எடுத்துக்கிட்ட இந்த ஒரு கதையை வந்துட்டு 2 மணி நேரத்துக்குள்ளே நீட்டாக வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா இந்த படம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நீட்டான காமெடி படம். ரொம்ப காமெடியா இந்த படம் வந்து இல்லை அப்படின்னாலும் போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.